கர்நாடகா மாநிலம் பெலகாவி பகுதியில் கர்நாடகா பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மராட்டிய மொழியில் பேசுமாறு தாக்கிய சம்பவத்தை கண்டித்து தமிழக மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மேகதாது அணை கட்ட எதிர்ப்பதை கண்டித்தும் கன்னட அமைப்பினர் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் காவிரி கரையோர பகுதிகளிலும் மழை இல்லாததாலும் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் நீரானது அவ்வப்போது திறந்துவிடப்படாததாலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1500 கன அடியாக குறைந்தது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பகுதியில் வசிக்கும் காணி பழங்குடியின மக்களுக்கு உலக வன தினத்தை முன்னிட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட பழக்கன்றுகளை வனத்துறையினர் வழங்கினர். இன்று நடைபெற்ற உலக வன நாள் விழாவில் பழக்கன்று முண்டந்துறை வனசரகர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள், காணி மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சுரண்டை பகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதனை அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியின் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைத் தலைவர் கௌரி சங்கர், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சியில் நடைபெற்று வரும் அம்ருத் 2.0 திட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி பேரூராட்சி தலைவர் தலைமையில் அவரது ஆதரவு கவுன்சிலர்கள் 6 பேர் திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பேரூராட்சி தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 2023 அக்டோபர் மாசத்துல அம்ருத் டெண்டர் ஆரணி பேரூராட்சியில 8 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து 1.5 வருஷமா நம்ம ஊர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. பல முறை அதிகாரிகளுக்கும் சரி, இஓக்கும், ஏஇ ஸ்கொயருக்கு, கலெக்டருக்கு, சிஎம் செல் பெட்டிஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பேட்ச் ஒர்க் சுத்தமாக நம்ம ஊரில் பண்ணுறதில்ல. இது குறித்து தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். 3 கோடி ரூபாய் கிட்ட நமக்கு பில் பாஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே 2 பில்லா. இன்றைக்கி 3வது பில் பாஸ் பண்ணுறதா இஓ தகவல் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் எடுக்காமல் பில் பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். அவருக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாக வர்றதால இன்றைக்கி பாஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த போராட்டத்தில் எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள ஸ்ரீ திரிசூல காளியம்மன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பிரபல திரைப்பட நடிகை நளினி, சின்னத்திரை நடிகை அர்ச்சனா மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட நடிகை நளினி, குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துவதை குறை கூற வேண்டாம் என்றும் அதற்கு மாறாக பள்ளி சென்று திரும்பும் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசினால் அவர்கள் சிறந்த இடத்தை அடைவார்கள் என அறிவுரை கூறினார். செல்போன் கெட்டு போகுது, செல்போன் அது எனக்கு தெரியலங்க. அது எப்படி கெட்டு போகும்னு தெரியல. நம்ம பிள்ளைங்க நம்மளை மிஞ்சி எப்படிங்க கெட்டு போவாங்க? எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னா தாய் தகப்பன் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, எங்க கம்ஃபர்டபுளா இருக்கியா, உனக்கு எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ ரொம்ப சேட்டை பண்றியா, சேட்டை பண்ணாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும், நான் இது பண்றேன். எல்லாமே கிவ் அண்ட் டேக் ஆயிடுச்சு. இப்ப லைஃப் லாங் பாத்தீங்கன்னா எல்லாமே கிவ் அண்ட் டேக்காவே ஆயிடுச்சு. அப்ப ஸ்கூல்ல சொல்றாங்க, என் பையன் நல்லா படிக்கல அப்படிலாம் சொல்லாதீங்க, தயவு சொல்லாதீங்க. இன்னைக்கு லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தை தான் வேற லெவல்ல லைஃப்ல கான்கர் பண்றாங்க. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்லாம் நினைக்காதுங்க. நம்ம பிள்ளைங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா வேற யாருங்க வைப்பாங்க? காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ கோமலவள்ளி நாயகா சமேத ஸ்ரீ யயோத்தகாரி பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷமிட்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் மஞ்சப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அமாவாசை என்பவரை அவரது தம்பி மகன்கள் 4 பேர் கடத்திச் சென்று கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்தான புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 4 மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் போலீசாரின் தடையை மீறி 5 டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஒட்டிய 3 பெண்கள் உட்பட 16 பாஜகவினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக இதனை கண்டித்து பாஜகவினர் கடை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் லேனா விளக்கு அருகே உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் மாணவர்களால் தயார் செய்யப்பட்ட சிறிய அளவிலான செயற்கைக்கோளை இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் தொழில்நுட்ப உதவியுடன் விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளனர். இந்த செயற்கைக்கோளானது பூமியில் இருந்து சுமார் 120 மீட்டர் உயரமும் அதே நேரத்தில் கடல் மட்ட உயரத்தில் இருந்து 200 மீட்டர் உயரமும் சென்று வெப்பநிலை, காற்றின் அழுத்தம், ஈரப்பதம், உயரம், காற்றின் வேகம், காற்றின் தரம் ஆகியவற்றை சென்சார் மூலமாக தரவுகளை சேகரித்து அந்த தரவுகளை நேரடியாக உடனுக்குடன் அனுப்பியதை LED டிவி மூலம் மாணவர்கள், ஆசிரியர்கள் கண்டு வியந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.